ஏஐ, எம்எல், டிஎல் என்னங்கிறத சிம்பிள் டேர்ம்ஸில் நம்ம பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏங்கிறது ஒரு சிஸ்டமை எப்படி ஹியூமன்ஸ் திங்க் பண்ணுறாங்க, டிசைட் பண்ணுறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க, அது மாதிரியே பண்ண வச்சா அது ஏஐ. ஸோ ஒரு சிஸ்டமை இன்டெலிஜென்ட்டாக ஆக்கிறது. ஏஐங்கிறது கோல். அந்த கோலை நிறைய அல்காரிதம்ஸை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம். மிஷின் லேர்னிங்கிறது ஏஐயோட ஒரு சப்ஃபீல்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழந்தைக்கு யானையை ரெக்கக்னைஸ் பண்ண எப்படி நிறையா யானையோட ஃபோட்டோஸு, வீடியோஸு நேரில் காட்டி சொல்லிக் கொடுப்போமோ அதே மாதிரி தான் மிஷின்ஸ்க்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் காட்டி கற்றுக்க வைப்போம். அந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம ட்ரைனிங் டேட்டான்னு சொல்லுவோம். மிஷின் லேர்னிங்கில் சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இன்னும் சில திங்ஸுமே இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். டீப் லேர்னிங்கிறது மிஷின் லேர்னிங்கோட ஒரு சப்ஃபீல்டு. அட்வான்ஸ்டு மிஷின் லேர்னிங் டெக்னிக்னு கூட சொல்லலாம். பிரெயினில் நியூரல் நெட்வொர்க் இருக்கும். அதை கிட்டத்தட்ட இன்ஸ்பயர் பண்ணி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்குன்னு க்ரியேட் பண்ணி அதுவும் ரொம்ப பெருசாக நிறையா லேயர்ஸ் வச்சு இன்னும் அதிகப்படியான ட்ரைனிங் டேட்டா கொடுத்து கற்றுக்க வச்சோம்னா அதுதான் டீப் லேர்னிங். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்கிறது கோல், எம்எல்ங்கிறது ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் எப்படி அந்த கோலை ரீச் பண்ணுறதுங்கிறது. டீப் லேர்னிங்கிறது ராக்கெட் மாதிரி. ஸோ இது மாதிரி ஏஐ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.